அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். திரும்ப ஒரு தடவை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் அண்டர் கம்பெனி வெளியே போகிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெனிஃபிட்ஸ்னு சொல்கிற அளவுக்கு அதில் எதுவுமே வந்து கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து இங்கேருந்து எல்லா ப்ராசஸுமே நீங்கள் வந்து பண்ணுவீங்க. எக்ஸாம் ஒன்று தான் நீங்கள் வந்து முடிக்காமல் இங்கேருந்து என்ன செய்வீங்கன்னா அங்கே வந்து போவீங்க. பட் எக்ஸாம் முடிக்காமல் நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு எப்படி சொல்றது, கம்பெனி வேலையா நீங்க இங்க போறீங்க அப்படிங்கும்போது வந்து கம்பெனி இங்க இருந்த கம்பெனி தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுது. டைரக்ட் ஹாஸ்பிட்டலோ இல்ல ஹாஸ்பிட்டல் உள்ள பீப்புளோ உங்களை வந்து இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க. அந்த கம்பெனி பீப்புள் வந்து உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த கம்பெனி பீப்புள் இன்டர்வியூ பண்ணிட்டு உங்களை வந்து அங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. ஸோ அப்போ அங்க போகும்போது உங்களுக்கு வந்து அங்க நீங்க என்ன சேலரி வந்து நீங்க உங்களுடைய ஆஃபர் லெட்டர்ல நீங்க சைன் பண்ணியிருக்கீங்களோ அதே சேலரி தான் உங்களுக்கு நீங்க அங்கிருந்து வெளியில வர்ற வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். நீங்க 3 இயர்ஸ் ஆனாலும் 4 இயர்ஸ் ஆனாலும் 5 இயர்ஸ் ஆனாலும் அதே சேலரி தான். அதுல நோ இன்சென்டிவ், நோ இன்க்ரிமெண்ட், நோ பெனிஃபிட்ஸ், நோ அலவன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய ஹாஸ்பிட்டல் மேபி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஓவர் டைம் அந்த மாதிரி அப்படின்னா அந்த அமௌண்ட் வேணா அவங்க வந்து கொடுப்பாங்களா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து எக்ஸாம் வந்து இங்க இருந்து நீங்க வந்து எழுதாம போகிறீங்க அப்படின்னா அங்க போயிட்டு நீங்க வந்து எழுதுவீங்க. அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் குறிய பேமெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லேயே நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படிங்கிற சமயத்துல வந்து அந்த பேமெண்ட்டையுமே வந்து நீங்க தான் கட்டணும். அடுத்த செகண்ட் தேர்டுக்கு எல்லா பேமெண்ட்டுமே வந்து நீங்க தான் கட்டணும். நீங்க 3 எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து கட்டாயம் என்னதான் செய்வாங்க அப்படின்னாக்கா உங்களை வந்து பெனால்ட்டி பே பண்ணிட்டு உங்களை வந்து எக்ஸிட் பண்ணிடுவாங்க. நீங்க தான் என்ன செய்யணும் அப்படின்னா பெனால்ட்டி அமௌண்ட் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்தியாவுக்கு நீங்க தான் என்ன செய்யணும், ஓன் டிக்கெட் போட்டு நீங்க தான் வந்து ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப இதுவே வந்து நீங்க அதனாலதான் வந்து நான் சொல்றது என்ன அப்படின்னா எக்ஸாம் முடிச்சுட்டு போங்க பெட்டர். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து டேட் ஆஃப்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க எக்ஸாமுக்கு படிக்கவாது செய்யலாம். இல்ல நீங்க முடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல கூட நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கவாது செஞ்சுட்டு என்ன செய்யலாம்னா போகலாம். அப்படி படிச்சுட்டு போகும்போதாச்சும் உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு நாலேஜ் வந்து இருக்கும். ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன பண்றாங்க, சில பிள்ளைங்க வந்து படிக்கவும் மாட்டேன்றாங்க. டைரக்டா என்ன பண்றாங்க, இங்க இருந்து சவுதிக்கு நேரா கிளம்பி போயிடுறாங்க. அங்க போய் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப அங்க போய் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு போகும்போது ப்ரெஷர். இவ்வளவு நாளைக்குள்ள நீங்க வந்து எக்ஸாம் முடிக்கணும், இவ்வளவு டைம்குள்ளாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து முடிக்கணும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் என்ன செய்றாங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து முடிக்காம அங்க போயிட்டு சஃபர் ஆகுறாங்க. ஏன்னா சீக்கிரமா முடிங்க, இப்ப இந்த மந்த் டேட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அந்த 3 அட்டெம்ப்டையுமே வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளாடி ஃபினிஷ் பண்ணி திரும்ப என்ன பண்ணிடுறாங்க, இந்தியாவுக்கு வந்து அனுப்பிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு போய் நோ யூஸ் எனிவே வந்து. அதனால நீங்க எக்ஸாம் இங்க முடிக்க முடியலைன்னா டைம் இல்லை அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணுங்க, பெட்டர் டு கோ அண்ட் ரைட் த சவுதி. அங்க போயிட்டு கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து கவர் பண்ணலாம், நோ இஷ்யூ. பட் படிக்கவாது என்ன செய்யுங்க, ஓகேவா?